ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே மீண்டுமாய் இந்த மாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வரும்படியாய் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக ஒரு விஷயம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே நம்ம ஒவ்வொருவரும் இம்மட்டுமாய் நம்மை வழி நடத்தினவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அந்த மகிமையின் தேவன், உன்னதமானவர், உயர்ந்தவர், நம்மை மீட்க இந்த பூமியிலே மனுஷராய் வந்த அந்த மனுஷகுமாரனுக்கு, தேவகுமாரனுக்கு, ஜீவனின் அதிபதிக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, துதிக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம். தூயாதி தூயவரே உமக்கு நன்றி. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி. கத்தாதி கத்தரே உமக்கு நன்றி. கத்தராகி இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. ஐயா, எங்களை நேசிக்கிறவரே உமக்கு நன்றி. எங்களுக்காய் ஆண்டவரே உம்முடைய சொந்த ஜீவனையே கொடுத்தவரே உமக்கு நன்றி. அப்பா ஆண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை. கத்தா, உடைய இரக்கம், தயவு, கிருபை எங்களை ஜீவனோடு வைக்கிறது. எங்களை நீர் வாழ வைக்கிற தேவனாய், வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறது. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே இந்த விசேஷித்த ராபோஜன பந்திக்காய் நாங்கள் ஆயத்தப்பட நீர் இரக்கம் பாராய். எங்களை நீர் தகுதிப்படுத்தி எங்களை பிரித்தெடுத்து தகப்பனே இந்த பூமியிலே ஒரு நோக்கத்திற்காய் எங்களை நீர் பிரித்தெடுத்திற்காய் நன்றி சொல்லு. உடைய கிருபையும் உடைய இரக்கமும் ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லி உடைய சமூகத்திலே தாழ்த்தி இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய கரம் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கட்டும். நாங்களும் ஆண்டவரே வந்த வண்ணமாய் திரும்பாதபடி இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, தேவ கிருபையும் இரக்கத்தையும் பெற தகப்பன் இரக்கம் பாராட்ட வேண்டுமே. உடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்புக்கொள். இந்த சமூகத்திலே தாழ்த்துகிறோம். வந்துள்ள ஒருவரையும் கர்த்தர் பெயர் பெற ஆசீர்வாதம். தடைப்பட்ட பிள்ளைகளுக்கு உணர்வை தாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று சொன்னீரப்பா. உம்மை தேடுகிற பிள்ளைகளாய், உம்மை கண்டடைகிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க எங்கள் மேல் கிருபை பாராட்டு. தொடர்ந்து உடைய கரம் வழி நடத்தட்டும். நீரை பொறுப்படுத்தட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் தேவ நாம மகிமைக்காக நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக இந்த வேளையிலே ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் என்கிற பாடல். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே என்கிற பாடல். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே முழங்கால் யாவுமே பாரில் முழங்கிடுவே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும்.
ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம் மகிமை ஆட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம் பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம் நீரே சத்திய தேவன் நீரே கழுவிய நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே மகிமை செலுத்திய என்றும் மகிழ்ந்திடுவோம் கனமகிமை செலுத்திய என்றும் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் நித்திய தேவனும் நீரே நீதி நிறைந்தவரே நித்திய தேவனும் நீரே நீதி நிறைந்தவரே அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம் நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் பரிசுத்த தேவன் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம் பரிசுத்த தேவன் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதுவோம். அல்லேலூயா. ஆமென். நம்ம எழுந்து நின்று இந்த நேரத்திலே தேவனுடைய சத்திய வார்த்தைகளை வாசித்து தொடர்ந்து நாம் தேவன் எவ்விதமாய் நம் மத்தியிலே இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய பரிசுத்த நாமத்தை அறிந்திருக்கிற நாம் எவ்விதமாக அவரை கனப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் நம்மை ஒரு நோக்கத்திற்காய் அழைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை வேத வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள, வேதத்தின் மகிமைகளை, வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள தேவன் நம்மை இரக்கம் பாராட்டும்படியாக இந்த நேரத்திலே நின்ற வண்ணமாக நாம் வேத புத்தகத்திலே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசித்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். பதினெட்டு முதல் 21 வரை நாம் வாசிக்கலாம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் 1 யோவான் 3ஆம் அதிகாரம். ஓகே, பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குள்ளவர்கள் என்று அறிந்து
நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். ஆமென். வாசித்த வார்த்தைகளுக்காய் நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, தகப்பனே, இந்த அருமையான நாளிலே இந்த வேளையிலே உடைய சமூகத்திலே வந்து உடைய வார்த்தைகளை வாசிக்க தியானிக்க தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினாய். இந்த நல்ல நேரத்திலே ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய யோவான் அன்றைக்கு சபைகளுக்கு அநேக காரியங்களை எழுதினார். அதிலே இந்த யோவான் புஸ்தகமானது அது தேவ பிள்ளைகளுக்காக அவர் எழுதின மிக முக்கியமான காரியமாகும். தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே எப்படி அவர்கள் இருக்க வேண்டும், அவர்களை தேவன் எவ்விதமாய் வழி நடத்துகிறார், எவ்விதமாய் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்ட இந்த நேரத்திலே அதிலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறது. இன்றைக்கு தியானிக்க தேவ கிருபை கொடுத்திருக்காய், ஸ்தோத்திரம். அதனுடைய மகத்துவங்கள், மகிமையான காரியங்களை இன்றைக்கு இந்த ராபோஜன பந்தியிலே அதை ஒப்பிட்டு பார்த்து அதனுடைய காரியத்தை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள தேவ இரக்கம் தான். நீதாமே பேசுகிற அடியானை மரத்து மூடி பேசும் கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய செவிகளையும் இருதயத்தையும் விருத்த சேதனம் உடைய வார்த்தையின் மூலமாய் நீர் பேச வேண்டுமா? உடைய வார்த்தை இன்றைக்கும் அது ஜீவிக்கிற வார்த்தையாய் ஜனங்களை தேவனுடைய கரத்திலே கொண்டு வந்து அவர்களை எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்ற அவருடைய இருதயத்தின் மூலமாய் நீர் அவர்களுக்கு அந்த உணர்வை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நீர் இன்றைக்கும் மாறாதவராய் இருப்பதற்காய் நன்றி சொல்லுங்க. உடைய வார்த்தை மாறாத இருப்பதற்காய் நன்றி சொல்லுங்க. தொடர்ந்து உடைய கரம் இந்த இடத்தை சுற்றி இருக்கட்டும். மாம்ச சிந்தனைகளை இதற்கு தடையா, இதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் சுட்டெரிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் எடுத்துக்கொள்ளும். ஒரு மனதின் ஆவியை, ஏக சிந்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தான். தேவ இரக்கம் தொடர்ந்து கிடைக்கட்டும். தேவ தயவு தொடர்ந்து கிடைக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களுக்கு மறுபடியும் வாழ்த்து சொல்லுகிறேன். நாம் அநேக வார்த்தைகளை நாம் தேவனுடைய சத்திய வசனத்தில் இருந்து நாம் வாசித்து இருக்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை பேசுகிறார். அது யாருக்கு என்றால், பிள்ளைகளே பாருங்கள், அவர் நமக்கு ஒரு முற்பிதாவாக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு ஒரு முற்பிதா. முற்பிதா என்றால் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து யார் என்று அவர் அறிந்து, அதைத்தான் நீங்க இங்கே 1ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கிறப்போ அவர் சொல்றார் பாருங்க. யோவான் 1 யோவான் 1:1 ஆதி முதலாய் இருந்ததும் ஆதி முதலாய் நாங்கள் கண்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் கேட்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அது எப்பிருந்து இருந்ததாமா? இந்த பிகினிங் எப்பிருந்து? இந்த வானம் இந்த பூமி படைப்பதற்கு முன்பாகவே, மனிதன் உருவாவதற்கு முன்பாகவே தேவன் அவர் லோகாஸாக, அவர் ஒளியானவராக, அவர் ஒரு ரூபம் இல்லாதவராக, அவர் தனக்கென்று ஒரு ரூபமே இல்லாமல் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு ஆவியானவராக அங்கு இருக்கிறார். ஆமென். அந்த ஆவியான தேவன் இப்போ இங்க என்னவா இருக்கிறாராமா? இவர்கள் அந்த தேவனை மாம்சத்திலே கண்டார்கள். ஆமென். அதைத்தான் நாங்கள் கேட்டதும், இவர்கள்
அப்போஸ்தலனாகிய யோவான் அவர்கள் ஒரு பாரம்பரிய யூத குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர்கள் மேசியா வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர். அப்ப அவர்கள் எதை சொல்றாங்க பாருங்க, நாங்கள் அப்படி அந்த வர வேண்டும், நாங்க அவரை பஸ்கா பண்டிகை நாங்க வருஷந்தோறும் ஆசரிக்கிறவர்கள், நாங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று நாங்கள் என்ன செய்கிறோம், பலிகளையும் காணிக்கைகளையும் அந்த சடங்குகளை அந்த முறைமைகளை அந்த கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டிருக்கிறோம். அதை கேட்டு அதன்படி நாங்கள் நடந்த நாங்கள் இப்ப என்ன செய்கிறோமாமா, எங்கள் கண்களினாலே அவரை கண்டோம். ஆமென். அந்த ஆதியிலே இருந்தவரை, அந்த ஆவியானவரை, அந்த ஒளியானவரை, அந்த தேவனை, அந்த கர்த்தரை, அந்த பிதாவை இன்னைக்கு எப்படி இருக்கிறாரம்மா, எங்கள் கண்களிலே கண்டோம். நாங்கள் அவரை நோக்கி பார்த்தோம். யாரோ சொல்லி அல்ல, அதோ அங்க இருக்கிறார் என்று அல்ல, நாங்களே அருகிலே நோக்கி பார்த்தோம். அது மட்டுமல்ல, அவருக்கு ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க, யோவானுக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னது, எங்கள் கைகளால் தொட்டது. ஆமென். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லவரை, சர்வேஸ்வரனை, பரமபிதாவை அவர்கள் கைகளாலே தொட்டார்கள். அந்த வார்த்தையைத்தான் உங்களுக்கு அறிவிக்கிறோம், அந்த வார்த்தையைத்தான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன், வானத்தையும் பூமியும் படைத்த அந்த ஜீவன் என்னானது, வெளிப்பட்டது. அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அது எங்கிருந்து வெளிப்பட்டது, பிதாவின் இடத்தில் இருந்து. பிதா என்கிற அந்த தன்மை இப்போ அவர் இப்ப இங்க என்னவா இருக்காரு, மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆமென். எங்களுக்கு வெளிப்பட்டமான நித்தியமாய் இருக்கிறார். எப்படிப்பட்டது, நித்தியம், எட்டர்னல். அது எப்பொழுதும் இருக்கிறது, அதற்கு மறைவே இல்லை, அதற்கு அழிவே இல்லை. அது இன்றைக்கோ நாளைக்கோ முடிந்து போகிறதல்ல, அது இன்றைக்கோ நாளைக்கோ காணாமல் போகிறதல்ல. அது நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை கண்டு அதை குறித்து உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறோம். அதை குறித்து உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறோம், அதை அறிவிக்கிறோம், அதை நாங்கள் அறிவிக்கிறோம். அதைத்தான் அங்கே சொல்றார், தேவன் ஒளியாய் இருக்கிறார், தேவன் ஒளியாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் எங்கே இருளின்படி இல்லாதபடி, அங்கே பொய் சொல்லுகிறவர்களா இல்லாதபடி சத்தியத்தின்படி நடந்து நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் அவரோடு கூட என்ன செய்ய வேண்டும், we have to union. அதான் கம்யூனியன். அந்த யூனியனுக்குள்ளாக, அந்த ஐக்கியத்திற்குள்ளாக, அந்த யூனிட்டுக்குள்ளாக, அந்த ஐக்கியத்திற்குள்ளாக வர வேண்டும். அந்த சத்தியத்தின்படி நாம் அவரிடத்தில் வர வேண்டும். ஏதோ பொய் சொல்லுகிறவர்களாக, ஏதோ கட்டுக்கதைகளை பேசுகிறவர்களாக அல்ல. அவர் எப்படி இருந்தாராமா, ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே இருந்தால், நாமும் ஒளியிலே நடந்தால், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வழியிலே நடந்தால், அதனால்தான் அவர் என்ன சொன்னார், எனக்கு பின் வா, நானே வழி, நானே ஒளி, நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த ஜீவன் தான் வெளிப்பட்டேன். அதனாலதான் பாருங்க, அவரு என்னவாமா, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், அந்த ரத்தம் எதற்கு சிந்தப்பட்டதாமா, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. சகல பாவங்களையும் நீக்கி நம்மை அது சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. அதனால பாருங்க, அவர் என்னவாமா, 2:2 சொல்லுது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். பாருங்க, அவருடைய 12ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தினாலே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது.
அப்ப நம்ம பாவம் எதனால மன்னிக்கப்பட்டதாமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துலதான் பாவ மன்னிப்பு உண்டு. அதனாலதான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறது என்ன நாமத்தில் எடுக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துலதான் எடுக்கிறப்பத்தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. ஆமென். ஏனென்றால் நீங்கள் இப்போ என்னவா இருக்கிறீங்க? பொல்லாங்கனை ஜெயித்ததால். 13ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. யாரை? நீங்க பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால். அவர் யார் என்று? அவர் பிதா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவர் யாரு? அவர் பிதா என்று நான் அறிந்திருக்கிறோம். ஆமென். பாருங்க, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே பொய்யன். இயேசுவை கிறிஸ்து என்று மறுதலிக்கிறவன் தான் பொய்யன். அந்த இயேசுவை உடையவன், பிதாவையும் குமாரனையும் உடையவன் யாரே? குமாரனை உடையவன் பிதாவை உடையவனாக இருக்கிறான். அப்போ இயேசு என்கிற அந்த சரீரத்திற்குள்ளே பிதாவானவர் ஆவியாக அவருக்குள் இருந்தார். ஆமென். அதனாலதான் அந்த ஆவிக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. தேவனுக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவர் மரிக்க முடியாது. அந்த சரீரம் தான் மரிக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் தான் மரிக்கிறது. அந்த சரீரம் ஏன் மரிக்கிறது என்றால் நமக்காக மரிக்கிறது. ஆமென். ஏன்னா இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தாருன்னா வந்து நம்ம எல்லாத்தையும் அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்து உங்க பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு வாய் வழியா பேசிட்டு அவர் போயிருக்கலாம். எப்படி வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணினாரோ அப்படி உண்டு பண்ணிட்டு அதே மாதிரி அவர் பேசிட்டு போயிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது என்னது? என்னவாமா? ரத்தம் தான் பாவத்தை கழுவும். ரத்தம் தான் பாவத்தை கழுவும். ரத்தம் தான் பாவ மன்னிப்பை தரும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல், எப்படி? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதான் வேதம் சொல்லு. அப்ப ரத்தம் சிந்தப்பட வேண்டும். யாருடைய ரத்தம்? ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ அல்லது வேறு ஏதோ ஒரு மனிதன் அல்ல. ஏனென்றால் இந்த பூமியிலே பிறந்த மனிதன் ஆதாமுக்கு பிறகு அவனுடைய மனைவி மூலமாய் பிறந்த எந்த மனிதனும் பாவத்திலே பிறந்தான். அதனாலதான் என்னது? தேவன் மாம்சத்திலே வந்து தேவன் மரிக்க வேண்டும். ஆமென். அப்ப அதனாலதான் அந்த ரத்தம் எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளவர். அவரிடத்திலே குற்றம் இல்லை. அவரிடத்திலே குறை இல்லை. அவரிடத்திலே என்ன இல்லை? அநியாயம் இல்லை. அவரிடத்தில் அநியாயம் காணப்படவில்லை. மனுஷங்கிட்ட அநியாயம் இருக்கும். மனுஷனிடத்திலே குற்றம் இருக்கும். மனிதன் மீறுதல் செய்கிறவன், மனிதன் பொய் பேசுகிறவன், மனிதன் தவறுகிறவன், மனிதன் கீழ்ப்படியாமை உள்ளவன், மனிதன் யாருக்கும் அடங்க மாட்டான். அது மட்டுமல்ல, நீங்க அதான் பாருங்க, ஒரு மனிதன் இந்த உலகத்துல காடுகளுக்குள்ள மிருகங்கள் நடந்து போகுது. கவனமா கேளுங்க. காடுகளுக்குள்ள மிருகங்கள் நடந்து போனா தார தெரியாது. மேபி அதனுடைய கால் இம்ப்ரெஷன் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு சிலர் தான் கண்டுபிடிப்பாங்க, மற்றவனால அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மனிதன் ஒரு 10 தடவை அந்த ரோட்ல நடந்தான அந்த இடம் என்ன ஆயிரும்? அதுக்கு பிறகு அந்த இடத்துல முள்ளோ அல்லது புல்லோ முளைக்காது. அந்த இடத்துல எதுவுமே முளைக்காது. அந்த கால் தடத்தை நீங்க பார்க்கலாம். அதனாலதான் அதை என்ன சொல்லுவாங்க? ஒண்டியடி பாதை. என்னது? ஒண்டியடி பாதை. அது என்னது? கால் மனுஷன் நடந்த அந்த பாதை, அதுல ஒண்ணுமே வராது. அதனாலதான் பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரோடுகள்லாம் வெறும் ஒத்த ரோடா இருக்கு. அப்புறம் தான் 10 பேர் 20 பேர் 50 பேர் நடந்துதான் என்னாச்சு? 20 அடி 40 அடி 60 அடியா ரோடு பெருசாச்சு. இப்ப பாருங்க, மனிதன் கால்பட்ட இடம் கூட என்ன ஆகல? அந்த இடம் கூட ஆசீர்வாதம் இல்லாமல் விலங்குகளோ அல்லது மற்ற எதுவுமே அங்கே அனுபவிக்க முடியாத அளவுக்கு அது இருந்தது. அப்ப பாருங்க, அது என்ன காரணம்? அன்றைக்கு ஏற்பட்ட இந்த பூமியை தேவன் சபிக்கிறார். ஆதாமின் நிமித்தம் இந்த பூமியை
தேவன் சபித்தார். அதனாலதான் என்ன செய்யப்பட்டது, இந்த பூமி அவன் கால்பட்டவுடன் அங்க சாபம் வந்தது. மனிதன் மூலமாக இந்த பூமியை அவரு சபிக்கிறார். அப்ப அந்த சாபத்தில் இருந்து, அந்த பாவத்தில் இருந்து, அந்த மீறுதலில் இருந்து, அந்த அநியாயத்தில் இருந்து மனிதனை மீட்க மனிதனுடைய பாவத்தை அவர் சுமந்தார். ஆமென். அதனாலதான் அங்க ஏசாயா 53 சொல்லுது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட்டாராமா, நமக்காக அங்கே சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவர் நமக்காக இந்த பூமியிலே வந்து மரித்தார். அப்ப அதைத்தான் சொல்லுகிறது அங்கே தேவன். இப்ப நமக்கு என்ன கொடுக்கிறாராமா, தேவ பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு காரியத்தை கொடுக்கிறார். என்னது, என்ன காரியத்தை கொடுக்கிறார்? மிக முக்கியமான ஒரு காரியம். நீங்க தேவ பிள்ளைங்களுக்கு அது ஒன்றுதான் அடையாளம். என்ன ஒரு காரியம் வாசிங்க. இதே அதிகாரத்தில் இப்ப நம்ம வாசித்த 1 யோவான் 2:25 வாசிங்க. அதான் தேவன் நமக்கு கொடுத்த ஒன்னே ஒன்று. அதான் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம். என்னது? நித்திய ஜீவன், everlasting life, eternal life, என்றென்றைக்கும் இருக்கிறது. அது யாருக்கு? தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான். அதனாலதான் அங்கே யோவான் சொன்னாரு, நீங்க யாராமா, நீங்க தேவ பிள்ளைகள். நீங்க யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நீங்க தேவனை அறிந்தவர்கள். உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு, உங்களுடைய அக்கிரமத்தை, உங்கள் மீறுதலை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து இப்போ தேவ பிள்ளையா இருக்கிறீங்க. அதனாலதான் சொல்றாரு 9ஆம் வசனம் 3:9 சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுக்குள் அவருடைய வித்து இருக்கிறது. இப்போ தேவ வித்து உங்களுக்குள்ள இருக்கு. Now you are the seeder. You are the seed. நீங்க தான் யாரு? தேவனுடைய வித்து. அதனாலதான் நீங்க வாசித்தீங்க ஆதியாகமத்துல 2ஆம் அதிகாரத்தின் முடிவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 4ஆம் அதிகாரத்தின் முடிவிலே, நீங்க அதை ஆங்கிலத்தில் தமிழில் வாசித்தீங்கன்னா தெரியும். 4ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 4:25 வாசிக்கலாம். பாருங்க, இங்க சொல்லி இருக்கு, தேவன் எனக்கு ஒரு புத்திரனை கொடுத்தார். தேவன் எனக்கு ஒரு புத்திரனை கொடுத்தான். அதை ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். வாசிப்போம். அதுல ரீடு. Yes, she bare a son, and called his name Seth. Call his name Seth. For God, said she, had appointed me another seed. Another seed. Instead of Another seed. அதான் என்னது? அதான் என்னது? வித்து. அதைத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அவருடைய வித்து. அதை ஆங்கிலத்தில் நீங்க இந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. இதை ஆங்கிலத்தில் வாசிக்கும். 1 John 3:9 வாசிப்போம். whosoever is born of God does not commit sin, for his sake. For his seed. இங்கே என்னதான் சொல்லி இருக்கு? seed. So தேவனுடைய வித்து. தேவனுடைய வித்து யாருக்குள்ள இருக்காமா? தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கு. இப்ப இந்த வித்து தான் என்னவா இருக்க வேண்டுமாமா? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். இந்த வித்து எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தம். அதனாலதான் தேவன் என்ன சொல்றாரு? அந்நிய ஸ்திரியை நாடாதே, அந்நிய ஜனங்களை நீ போய் திருமணம் செய்து கொள்ளாதே, அந்நிய வழிபாடு செய்யாதே. நீ யாரு? You are the holy one. You are the seed. It should not mingle, or it should not mix with the another Gentile. It should not mix with another seed.
நீங்க எதற்குள்ள போய் அந்த உங்களுடைய பரிசுத்த வித்து, அந்த வித்து மறுபடியும் அழிந்து போகக்கூடாது. அது ஒரு பரிசுத்தம் உள்ளது. அதனாலதான் பாருங்க, தேவன் அங்கே ஆதாமுடைய சந்ததி வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் முதல் சந்ததியே அது என்ன சொல்லுது? அவன் பொல்லாங்கன். அவன் யார்? அவன் பொல்லாங்கன் சொல்லுது. வாசிங்க அதுல 1 John 3:12 வாசிங்க. அது காயின வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 1 John 3:12 தமிழ்ல ஆங்கிலத்திலையும் வாசிக்கலாம். பாருங்க, பொல்லாங்கனால் உண்டானவன். பாருங்க, தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல. வாசிப்போம் அது ஆங்கிலத்துல. பாருங்க, wicked one அப்படின்னு என்னது? பொல்லாங்கன், அநியாயம் செய்கிறவன், அக்கிரமம் செய்கிறவன், கீழ்ப்படியாதவன், தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவன். அதனாலதான் தேவன் அவனுடைய அந்த காணிக்கைகளை அவர் அங்கீகரிக்கவில்லை என்ற உடனே அவனுக்கு என்ன வந்தது? கோபம், எரிச்சல். தன்னுடைய சகோதரனை கொலை செய்தான். தன்னுடைய சகோதரனை, பாருங்க, அதைத்தான் சொல்லி இருக்குது, தன் சகோதரனை, ஓன் பிரதர், ஓன் பிளட், அவனை அவன் என்ன செய்கிறான்? கொலை செய்தான். பிகாஸ் ஆஃப் அவனுடைய சீட் அப்படி, அவனுக்குள்ள இருந்த வித்து அப்படி. அவன் யார்? அவன் இஸ் a wicked person. யாரு விக்கெடு இந்த பூமியில? சாத்தான் ஒருவன் தான் பொல்லாங்கன். சாத்தான் தான் பொல்லாங்கன். அப்ப அந்த வித்து அங்கே இறந்த வந்ததினாலே அங்கே ஏவாளை அவன் ஏமாற்றி, அதாவது ஏவாள் ஆண்டவர் கேட்கிறாரு என்ன அப்படின்னு கேட்கிறப்போ, சர்ப்பம் என்னை, the serpent behold me, serpent behold me ன்னு போட்டிருக்கு ஆங்கிலத்துல. நீங்க வாசித்தீங்கன்னா சர்ப்பம் என்னை ஏமாற்றி விட்டது. பாருங்க, அப்ப எப்படி சர்ப்பம் ஏமாற்ற முடியும்? என்னது? ஆசை வார்த்தைகளை கூறு. இன்னைக்கு அதான் பெண்களும் ஆண்களும் அப்படியே பொம்பளை ஏதாவது பேசினா அப்படியே உருகிடுவாங்க. ஆண்கள் பேசினா பெண்கள் உருகி அப்படியே போய் விபச்சாரம், வேசித்தனம், அங்கே தன்னுடைய கற்பை இழந்து, தன்னுடைய எதிர்காலத்தை இழந்து, தேவனை மறந்து, தேவனுக்காக நிற்கிற அந்த வைராக்கியத்தை இழந்து எத்தனை கோடி ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? கீழ்ப்படியாமையின் ஆவியம். தேவனுக்கு பிரியமில்லாத நடக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டும் துணிகரமாக செய்கிறது. அதான் துணிகரங்கள். வேதம் என்ன சொல்லுது? துணிகரங்கள். எவ்வளவு பெரிய கொடுமை அது பாருங்க. வேதம் அதை எச்சரிக்கிறது. வேதம் ஒவ்வொரு நாளும் நம்ம எச்சரிச்சுதான் இருக்கு. அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களா, நீங்க தேவனுடைய பிள்ளைகள். நீங்க யாரு? நீங்க தேவனுடைய பிள்ளைகள். நீங்க என்னவா இருக்கிறீங்க? அவருடைய வித்து உங்களுக்குள் இருக்கிறது. அதனால அவன் என்ன செய்ய மாட்டான்? he never do the sin. வாசிங்க அது ஆங்கிலத்துல 9:3-9. Whosoever is born of God that not commit sin. அது கமிட் பண்றது, அதை போய் வாலண்டரியா செய்கிறது. அதான் கமிட் பண்றது. கமிட்மெண்ட் கொடுக்குறேங்கிறது என்னது? கமிட்மெண்ட் கொடுக்குறது என்னது? சரி, நான் வர்றேன், நான் செய்யறேன், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் வர்றேன், நான் அதை செய்யறேன் அப்படிங்கறத கமிட்மெண்ட். So he is doing purposely with his own will, with his own ideology, with his own lust. அதான் அது. புரியுதா உங்களுக்கு? அப்போ பாருங்க, அப்போ அவன் என்ன செய்ய மாட்டானாமா? தேவனுடைய பிள்ளை never do the wrong commitment. அவன் அதை செய்ய மாட்டான்ங்கிறார் தேவன். தேவன் கேரண்டி கொடுக்கிறார் பாருங்க தேவ பிள்ளைகளுக்கு, எல்லாருக்கும் இல்லை. அப்ப நீங்க தேவ பிள்ளை என்றால் that is the identification, that is the sign, that is the signification. அதான் உங்களை தேவன் என்ன செய்கிறாரு? உறுதிப்படுத்துகிறார்.
அதை உங்களுக்கு அடையாளமாக கொடுக்கிறார். உங்களுக்குள்ள அது முத்திரிக்கப்பட்டது. அது எப்படி முத்திரிக்கப்பட்டிருக்கிறது? You are sealed by the Holy Ghost. அங்கே எபேசியர் 4:30 சொல்லுது, நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்களாமா? You are sealed by the Holy Ghost. வாசிப்போம். எபேசியர் 4 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளை பாருங்க, நீங்க மீட்கப்பட வேண்டும். முத்திரையால் பாருங்க, முத்திரையாக பெறப்பட்டிருக்கிறீர்கள். என்னது? தேவனுடைய தேவனுடைய பரிசுத்தாவி. போதும், வாசிப்போம். அது ஆங்கிலத்துல வாசிப்போம். and grieve not the Holy Spirit of God, whereby they are sealed unto the day of redemption. பாருங்க, நீங்க எதற்காக? ரிடெம்ஷனுக்காக. You are going to redemption. God உங்களை என்ன செய்கிறார்? மீட்கப்பட போகிறார், உங்களை எடுத்துக்கொள்ள போகிறார். அதற்காக என்ன கொடுத்திருக்காரு? You are sealed. நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்க, அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை நீங்க என்ன செய்யக்கூடாது? உங்களுடைய ராங் கமிட்மெண்ட் மூலமா, ராங் திங்கிங் மூலமா, ராங் ப்ராசஸ் மூலமாக நீங்க தேவனை துக்கப்படுத்தக்கூடாது. உங்க தாய் தகப்பனுக்கு மட்டுமல்ல, நீங்க செல்லுகிற சபைக்கு மட்டுமல்ல, அங்கே உங்களை இருக்கிற ஊர் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மட்டுமல்ல. யாருக்கு துக்கமாமா? அதனால தேவனுக்கும் பரிசுத்தாவிக்கும் அது துக்கம் ஏற்படுகிறது. அப்ப எவ்வளவு பரிசுத்தமாக தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டும், எவ்வளவு நேர்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், எவ்வளவு பிரியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது வெறுமன ஒரு ஜீவியம் அல்ல. இட்ஸ் டெஸ்டட் லைஃப். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை டெஸ்டுக்குள்ள போய் தான் வருது. எப்படி ஒரு டிரைவிங் ஓட்டுறப்ப உங்களுக்கு எத்தனை ஸ்ட்ரகிள் இருக்கு, ஒரு டிரைவரை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்ப கூட நான் ஒரு 2 நிமிஷம் அதை முடிச்சிடறேன். கவனமா கேளுங்க, பொறுமையா கவனமா கேளுங்க, உள்வாங்கிக் கொள்ளுங்க. இந்த உலகத்திலேயே நம்ம எத்தனையோ டிரைவரை பார்த்துருக்கிறோம். பைலட் இருக்காரு, கார் டிரைவர், பைக் டிரைவர், ஸ்கூட்டர் டிரைவர், இப்படி எத்தனையோ டிரைவருக்கு இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் டிரைவிங் பண்றப்ப எப்படியும் கொஞ்சம் நேரமாவது ரிலாக்ஸ் ஆவாங்க, கொஞ்ச நேரமாவது எங்க ஒரு பக்கம் இது எடுத்துக்குவாங்க. நான் இந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் அதை படிச்சோன்னா எனக்கு அப்படியே என்ன ஒரு லைஃப் இந்த பூமியில இப்படியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இப்படியும் வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கிறாங்கன்னு. பட் அவங்களுக்கு டியூட்டி டைம் ஒன்றும் பெரிய டைம் எல்லாம் இல்லை. ஒன்லி 8 hour, ஒன்லி 8 hour டியூட்டி. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரெயின்ல டிரைவரு. பட் அந்த ட்ரெயின் டிரைவருக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு அடையாளம் இருக்கு. நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க. அவங்க சும்மா சாதாரண டிரைவர் அல்ல, அவங்க சாதாரண நபர்கள் அல்ல. அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை அங்க கவர்மெண்ட் கொடுக்குது. அவங்க நான் உங்களுக்கு ஒரே 2 நிமிஷம் கவனமா கேளுங்க, டிஸ்டர்ப் இருக்க வேண்டாம். ஏன்னா அது உங்களுக்கு ஏன் அப்படின்னா நீங்க அதை தெரிஞ்சிட்டீங்கன்னா தான் இந்த பூமியில மனிதர்கள் எவ்விதமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நம்மெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ரயில் ஓட்டுநரை லோகோ பைலட், அவங்க பேர் என்னது? லோகோ பைலட், LOCO பைலட், லோகோ பைலட். அவருடைய அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் லோகோ பைலட், ALP. இவங்களுக்கு LP பாங்க. அதான் அவங்களுக்கான ஒரு ஐடென்டிபிகேஷன். அவர்கள் 13 மணி நேரம், நான் கூட 8 மணி நேரம் நினைச்சேன். 13 மணி நேரம். அது மட்டுமல்ல, அந்த ரெட் சிக்னல் இருக்குல்ல, அதை அவர்கள் தொடர்ந்து ஒரு மீறினார். ஒரு 16 மணி நேரத்துக்கு இடைவெளிக்கு ஒருக்க அதை மீறிட்டாங்கன்னா அவங்கள டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அது மட்டுமல்ல, பாருங்க அங்க அவங்கள குறிச்சு சொல்லி இருக்கு, ஒரு ரயில் வண்டி சும்மா இருந்து கொண்டு இருந்தாலும் கூட 1 மணி நேரத்து இதெல்லாம் கூட வேண்டாம், சரிங்களா?
இப்போ இந்த டிரைவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்க. அங்க விசிடி என்கிற விஜிலன்ஸ் கண்ட்ரோல் டிவைஸ், என்னது விசிடி, விஜிலன்ஸ் டிவைஸ் கண்ட்ரோல் இருக்குமாமா. இது என்ன செய்யும்னா, ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா பட்டன் அமுத்திட்டே இருக்கும். இப்ப ட்ரெயின் போக போக ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த பட்டன் நீங்க அமுத்திட்டே இருக்கும். இப்போ அதை ஒரு விஷயம் உதாசீனப்படுத்தி 8 வினாடி நீங்க அதை எரிய விட்டால், அதை நீங்கள் உதாசீனப்படுத்தினால் வண்டி நின்று, ஆட்டோமேட்டிக் பிரேக் சிஸ்டத்துல வண்டி நின்று. இன்னொரு முக்கியமான காரியம், அந்த வண்டியினுடைய வேகத்தை குறைக்கவோ ஆரன் அடிக்கவோ இந்த வேலைகள் இருந்தால் பட்டனை அமுத்த வேண்டியதில்லை. இந்த பட்டன் முன்னாட்களில் பெரிய கம்பியா இருக்குமாமா, அதுக்கு பேரு டெட்மேன் லிவர். இன்னைக்கு அதை என்ன செஞ்சுட்டாங்க, இந்த லேட்டஸ்ட் மாடல்ல கொண்டு வந்துட்டாங்க. சரியா? இப்ப பாருங்க, கவனமா கேளுங்க. என்ன அப்படின்னா, இவர்களுக்கு கழிப்பறை இல்லை. என்னது? there is no toilet facility for them. There is no toilet facility for them. இந்த 13 hours வண்டி எங்கேயுமே நிக்காது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்ல எத்தனை நிமிஷம் நிக்கும்? either 1 minute or 2 minutes. வெரி ரேர் ஜங்ஷன்ல தான் எவ்வளவு நிமிஷம் நிக்கும்? 5 minutes நிக்கும். அந்த டைம்ல மேபி ரிலாக்ஷன் எடுக்கலாம். அதுமே பாத்தீங்கன்னா ஒரு 7 hour 8 hour கொண்டு தான் அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இப்போ இங்க என்ன இஷ்யூ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் அதை நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, காலையில 8 மணிக்கு அவங்க அந்த ஜங்ஷனுக்குள்ள அந்த ஃபீல்டுக்குள்ள போனாங்கன்னா, மலம் கழிக்கவோ சிறுநீர் கழிக்கவோ போக முடியாது. அதுக்காக என்ன பண்ணிக்குவாங்களாமா, ஒரு பிளாஸ்டிக் கப்பை வச்சுக்குவாங்களாம். இதுதான் அவங்களுக்கு, இதுதான் அவங்க லைஃப் ஆமா. ஏன்னா அந்த ட்ரெயின் மினிமம் 80 to 110 கிலோமீட்டர்ல போயிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்க சிக்னல் ப்ராப்ளம் அது இதுன்னு ஏதாவது நீங்க இதை கோட்டை விட்டுட்டீங்கன்னா டெர்மினேட் ஆயிடுவீங்க. இன்னொன்னு, ஏதாவது பிரச்சனைனா வண்டிக்குள்ள குறைந்தது 10,000 to 20,000 பேர் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளவு பேர் உங்களால என்ன ஆயிடுவாங்க, உயிரிழப்பு ஏற்படும். பாருங்க, அது எவ்வளவு டஃப்பான ஃபீல்டு பாருங்க. நான் ஏன் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த பூமியில நமக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நமக்கெல்லாம் ஒரு சிலர் அனுபவிக்கிற தினசரி வாழ்க்கையில தினசரி அவர்கள் படுகிற பாடுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நமக்கு அழகான வேலை இருக்கு, அழகான குடும்பம் இருக்கு, வீடு இருக்கு, இது இருக்கு, என்னமோ இருக்கு. ஆனாலும் என்ன செய்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, தேவனுக்கு என்ன பிரியமோ அதை செய்யாம நம்மை நாமே என்ன செய்து விடுகிறோம், நம்மை நாமே எல்லாம் தெரிஞ்சவனாட்ட, எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு அப்படி இப்படி என்று அந்த மமதையில நம்ம என்ன செய்து விடுகிறோம், நம்மை நாமே அழித்துக் கொண்டிருக்கிறோம். அதான் என்னது, மாம்ச சிந்தை. அதான் என்ன செய்கிறது ஒவ்வொரு மனிதனையே தேவ சமூகத்திலே முன்பாக செல்லாம. அதனாலதான் ஆண்டவர் சொல்லாரு, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். நீங்க தேவனுக்கு முன்பால நான் ஒண்ணுமே இல்லை, ஐ எம் ஜீரோ அப்படின்னு நீங்க எப்ப சரண்டர் ஆகுறீங்களோ, தேவன் உங்களை உயர்த்துவார், தேவன் உங்களை பயன்படுத்துவார். இல்லைன்னா உங்களை அப்படியே ஐடியலா தான் வச்சிருப்பார். உங்கள் மூலமா எந்த நன்மைகளும் யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா உங்க லைஃப் அப்படியே உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம், பட் இட் இஸ் நத்திங் டெவலப்மெண்ட் ஆர் நத்திங் இம்ப்ரூவ்மெண்ட். அப்ப தேவன் நம்மை ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். என்னது, we are the testimony, we are the living testimony. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பேசுகிறது சரியாக இருக்க வேண்டும், செய்கிறது சரியாக இருக்க வேண்டும், ஜீவிப்பது சரியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேர் உண்மையா உத்தமமாய் பரிசுத்தத்தோடு, நீங்க புறஜாதிகளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சிலர் செய்கிறதெல்லாம் அவங்க முன்னாடி நீங்க எல்லாம் ஒன்றுமே இல்லை.
நீங்க இந்த ஒரு சில இடங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா அவங்க எல்லாம் எவ்வளவு ஒரு இதோட பயத்தோட ஒரு இதோட அந்த வழிபாடு முறைகளை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனா தேவ பிள்ளைகளுக்குள்ள அந்த வழிபாட்டு முறைகள்ல ஏதாவது ஒரு ஹோலினஸ் இருக்கா? அது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அவர்கள் எத்தனையோ சாக்ரிஃபைஷன் பண்றாங்க, எத்தனையோ காரியத்திற்காக தங்களுடைய நேரத்தை ஒதுக்குறாங்க, சர்வீஸ் சொல்லி எத்தனையோ சர்வீஸ் செய்யறாங்க. ஆனா தேவ பிள்ளைகள் என்ன செய்யறது இல்ல, எந்த சர்வீஸுக்கும் தங்களை ஒப்பு கொடுக்கறது. எத்தனையோ பேரை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம், எதற்கும் தங்களை நேரம் கூட ஒதுக்க மாட்டாங்க. தேவனுக்கென்று நேரத்தை கொடுக்கிறதே யோசிப்பாங்க. அப்ப எப்படி போய் தேவனிடத்திலிருந்து பெரிய பிளஸ்ஸிங் எல்லாம் வரும்? எப்படி போய் தேவனிடத்திலிருந்து நன்மைகள் நமக்கு கிடைக்கும்? அதைத்தான் நீங்க வாசித்த இந்த யோவான் சொல்றாரு, வாசிங்க. அதைத்தான் நம்ம இப்ப வாசித்தோம். என்ன வாசித்தோம்? அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த 3ஆம் அதிகாரத்துல 3ல, பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் பெற்று அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாய் பிரியமானவைகளை செய்கிறபடியா. நீங்க பிரியமானதை செய்கிறபடி வேண்டும். நீங்க பிரியமானதை செய்ய வேண்டும். ஏதோ போட்டு வற்புறுத்தி செய்யறதல்ல. அது செய்யணும், செய்யலைன்னா அது இதுன்றதுலாம் இல்ல. நீங்க பிரியத்தோட செய்யணும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, ஹானர் கொடுக்கறதுல பார்க்கலாம். அந்த பிரியத்தோட நம்மை கண்டாலே எழுந்து வந்து உடியாந்து வந்து கட்டிப்பிடிச்சு எப்படி இருக்கிறீங்க, அந்த விசாரிப்பு இருக்கும், அந்த ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கும், ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், ஒரு ஹானர் இருக்கும், அந்த மரியாதை இருக்கும். இன்னைக்கு எவ்வளவு பேர் அப்படி செய்யறாங்க தேவ பிள்ளைகளை பார்த்து. வேதம் சொல்லுது, ஒருவரை ஒருவர் கனப்படுத்தும். Give respect to each one. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ரெஸ்பெக்ட் கொடுங்க. எவ்வளவு பேர் ரெஸ்பெக்ட் கொடுக்கிறோம் நம்ம? அது எல்லாமே தேவன் கவனிச்சு கொண்டிருக்கிறார். அதான் கிரியை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீங்க சும்மா பேரளவுக்கு உட்கார்ந்து எந்திரிச்சு போயிட்டு இருக்கலாம். You are nothing. அதைத்தான் சொல்லுது, நீங்க அப்படி பிரியமாய் செய்தால் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை நீங்க அவரால் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நீங்க தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வர வேண்டுமானால், தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு கிருபை இரக்கம் வர வேண்டுமானால், அங்கே நம்முடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது? நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது. உங்களுக்குள்ள அந்த கில்ட்டினஸ் வரக்கூடாது. உங்களுக்குள்ள அந்த ஒரு இது சரியா தவறா என்று ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட் இருக்கக்கூடாது. நான் இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, அது சரியா, இது சரியா என்று உங்களை அது என்ன செஞ்சு விடும்? அதான் உலக ஆவி. உலக ஆவி தான் உங்களை சரியான ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு விடாது. இட்ஸ் a கன்ஃபியூஷன் பர்சன். அதான் சொல்லுவாங்க, அவன் ஒரு உழப்புவாதிப்பா. அவன் என்ன செய்தாலும் இட்ஸ் கன்ஃபியூஷன்ல தான் முடியும். அவன் சொல்ற காரியமே கன்ஃபியூஷனா இருக்கும். அவன் செய்வதே என்னவா இருக்கும்? ஒரே குழப்பத்துல தான் போய் முடியும், பிரச்சனையில தான் முடியும், அது தோல்வியில தான் முடியும்பா. ஏன்? அது தேவனுக்கு பிரியம் இல்லை. அப்போ ஒரு மனிதனுடைய செயல்கள், ஒரு மனிதனுடைய நடவடிக்கைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க என்னது வேண்டிக் கொள்வது அவராலே பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, நாம இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கட்டளை. அதுதான் அவருடைய கட்டளை. நீங்க ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். பாருங்க, அதைத்தான் இந்த 14ஆம் வசனம் சொல்றது. வாசிங்க, அதை வாசித்து நம்ம முடிக்கலாம். பாருங்க, நம்ம சகோதரருக்குள்ள முதலாவது அந்த அன்பு இருக்க வேண்டும். நம்முடைய சகோதரருக்குள்ள அந்த அன்பு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்க இப்ப என்ன ஆயிடுறீங்களாமா? மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நினைத்திருக்கிறான். இப்ப நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு உங்களை நீங்களே நிதானிங்க. நீங்க யாருக்கு ஹானர் கொடுக்குறீங்க? முதலாவது தேவனுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களா? உங்க சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களா? உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களா?
மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்குறீங்களா? அந்த அன்பு உண்மையான அன்பு இருக்கிறதா? ஐயோ, அவன் அழிந்து போகிறான், அவன் கெட்டு போகிறான், அவனுக்காக நான் ஜெபிக்க வேண்டும், அவனுக்காக நான் இந்த உதவி செய்ய வேண்டும், அவனுக்காக நான் இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அக்கறை இருக்கான்னு பாருங்க. வெறுமனே நமக்கு மட்டும் ஏதோ எனக்கு இது இருந்தா சரி என்று அவன் ஒரு சுயநலவாதி. அவன் தேவனிடத்திலிருந்து வேற பெரிய நன்மை எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவனுக்கானது மட்டும்தான் அவன் தேவன் கொடுப்பான். அதுமே எவ்வளவு இருக்கும்? ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இருக்கா? நீங்க அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீங்க எப்படி அளக்குறீங்களோ அப்படித்தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க எப்படி அளக்குறீங்களோ அப்படித்தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ பாருங்க, தேவன் நம்முடைய இருதயத்தை அது குற்றமாய் இருந்தால் அந்த குற்றம் அது நம்மை தேவனிடத்தில் கொண்டு சேர்க்காது. அதனால நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டு அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாய் பிரியமாய் செய்ய வேண்டும். அவருக்கு முன்பாய் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதனாலதான் அன்புள்ளவன் எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப நம்ம தேவன் நம்மை அன்பா இருக்கிறவர். நமக்காக அவர் என்ன செய்திருக்கிறார்? தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நமக்காக அவர் நித்திய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவன் யாருக்குள் இருக்கிறதாமா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதாமா. இந்த நித்திய ஜீவன் யாருக்குள் இருக்கிறது? வாசிங்க 5:11 வாசிங்க. 1 John 5:11. பாருங்க, தேவன் நமக்கு எதை கொடுத்திருக்கிறார்? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன், எந்த ஜீவன்? அந்த நித்திய ஜீவன் அந்த குமாரனுக்குள். யார் அந்த குமாரன்? யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் என்ன இருக்குது? நித்திய ஜீவன் இருக்கிறது. அதுதான் நமக்கு சாட்சி. அந்த குமாரனை உடையவன், அந்த நித்திய ஜீவனை உடையவன் தான் யாரு? ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அதனாலதான் நம்ம இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன், son of God. He was man of God. அவர் ஒரு மனுஷகுமாரனாய் இந்த பூமியிலே பிறந்தார். But now he is not a man of God. He is a son of God now. அவர் யாரு? அவர் தேவகுமாரன். அவர் இன்றைக்கு தேவகுமாரனாய் நமக்குள் இருக்கார். எப்படி இருக்காரு? பரிசுத்தாவியாய் நமக்குள் இருக்கார். அந்த பரிசுத்தாவி தான் என்னது? நித்திய ஜீவன். இந்த பரிசுத்தாவி தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அதனாலதான் சொன்னார், என் நாமத்திலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியான். அப்ப அந்த பரிசுத்தாவிக்கு என்னது? இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் உங்களுக்குள் இருக்கார். அந்த குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அந்த குமாரனுடைய அந்த பரிசுத்தாவி இல்லை என்றால் நீங்க ஜீவன் இல்லாதவன். ஆமே. தேவ ஆவி நமக்கு முக்கியம், பரிசுத்தாவியானவர் நமக்கு முக்கியம். ஏனென்றால் சும்மா பரிசுத்தாவி நீங்க பெற்றிருக்க முடியாது. எப்படி நீங்கள் பரிசுத்தாவி? how you will receive the Holy Ghost? வாசிங்க 4:2 வாசிங்க. பாருங்க, தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறிந்து கொள்ளலாம்? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென். So we are declaring, we are confessing, we are proclaiming Jesus is Christ. இயேசுதான் கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிறோம். அதனால உங்களுக்குள்ள யார் இருக்கிறார்? தேவ ஆவி இருக்கிறார். அதனாலதான் பாருங்க, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. அப்ப உங்களுக்குள்ள எந்த ஆவி இருக்கிறது? தேவனுடைய ஆவி இருக்கிறதா? நீங்கள் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்கிறீர்களா? இயேசுவை மேசியா என்று, இயேசுவை பிதா என்று, இயேசுவை கிறிஸ்து என்று, இயேசுவை கர்த்தர் என்று, இயேசுவை பரிசுத்தாவி என்று, அவரே எல்லாமானவர், அவரே இந்த பூமியிலே மனிதனாய் வந்து நமக்காக மரித்து உயிர் திறந்தவர் என்று யார் அறிக்கை செய்கிறார்? அவருக்குள்ளாக தேவாவி இருக்கிறது. அவர்தான் என்னது? அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார். அப்போ பாருங்க, நமக்குள்ள தேவன் இருக்கிறார். ஆமென். நமக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். நம்மை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆகவேதான் நம்ம அவரிடத்துல வரும் பொழுது நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்கிறோம்.
இனியும் பாவம் செய்யாதே என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே நம்ம இனி நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு அந்த உலக பிரகாரமான கவலைகளோ அல்லது உலக பிரகாரமான பயமோ நடுக்கமோ இல்லாதபடி, ஒரு குழப்பம் இல்லாதபடி, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாரான ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்ப அந்த அருமையான நேரத்தில் நம்முடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்கவும் தியானி தேவ கிருபையும் தேவதாயமும் தேவ இறக்கும் எங்களுக்கு கொடுத்திருக்காய் நன்றி சொல்லுவோம். இந்த வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் வாசித்து தியானித்த சத்திய வார்த்தைக்காய் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், அந்த தேவனுடைய வித்து உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த பரிசுத்தமுள்ள வித்து எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. எங்களை உம்முடைய இரத்தத்தினால் கழுகி நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று எங்களுக்கு அது அச்சாரம் இடுகிறது. அது எங்களை முத்திரிக்கிறது என்று சுவாசிக்கிறோம். நாங்களும் வார்த்தையின்படி ஜீவிக்க, பரிசுத்தமாய் ஜீவிக்க, பிரியமாய் ஜீவிக்க நாங்கள் கேட்பதை நீர் தருகிறீர் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்கிற பொழுது நீர் எங்களுக்கு கிருபை தரும். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னேன். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ காரியங்கள் எங்களை சுற்றி நெருக்கினாலும் இவை எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன், எங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய இரக்கம், தயவு, கிருபை எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். நம்ம தொடர்ந்து ஜெப சிந்தனையிலே இருக்கலாம். கர்த்தருடைய கரத்திலே நாம் பரிசுத்த ராபோஜனத்திற்கு ஆயத்தப்படலாம். தேவ சமூகத்திலே நம்ம ஒப்புக் கொடுப்போம். நன்றி.